ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. வீட்டில் புல்லாங்குழல் வைத்திருப்பது ஏன் நல்லது மற்றும் புல்லாங்குழல் கொண்ட கிருஷ்ணர் வீட்டில் வைக்கலாமா போன்றவற்றிற்கான பதில்கள் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. புல்லாங்குழல் ஓர் இனிமையான இசைக்கருவி. இதிலிருந்து வரும் இசை மனதில் உள்ள கஷ்டங்களை மறைய செய்துவிடும். அதோடு இந்த இசைக்கருவியை பார்த்ததுமே நம் நினைவிற்கு வருபவர் கிருஷ்ண பகவான்தான். அவர்தான் எப்போதும் புல்லாங்குழலை கையில் வைத்திருப்பார். இத்தகைய புல்லாங்குழலை வீட்டில் வைத்திருப்பது நல்லதா கெட்டதா என்று பலரது மனதிலும் கேள்வி எழும். அத்தகையவர்களுக்கு இக்கட்டுரையின் மூலம் ஓர் நல்ல விடை கிடைக்கும். இப்போது புல்லாங்குழலை வீட்டில் வைத்திருப்பதால் என்ன நடக்கும் என்று காண்போம். புல்லாங்குழலை வீட்டில் வைத்திருப்பதால் வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்கள் வீட்டை விட்டு ஓடிவிடும். இந்த புல்லாங்குழல் மூங்கில் கொண்டு செய்யப்படுவதுதான் காரணம். புல்லாங்குழலை ஒருவர் தங்கள் வீட்டில் வைத்திருந்தால் அது குடும்ப ஒற்றுமையை வலிமையாக்கும் மற்றும் வீட்டில் அமைதியான சூழல் உருவாகும் என நம்பப்படுகிறது. கிருஷ்ணர் பகவானின் கையில் இந்த இசைக்கருவி இருப்பதால் அதை புனிதமான பொருளாகவே இந்து மதம் கருதுகிறது. முக்கியமாக வீட்டில் புல்லாங்குழல் வைத்திருப்போரிடம் அன்பும் காதலும் அதிகரிக்கும். புல்லாங்குழல் கொண்ட கிருஷ்ணரை வீட்டில் வைக்கலாமா? இந்த கேள்வி பலரது மனதிலும் உண்டு. அதற்கு புல்லாங்குழல் ஊதும் கிருஷ்ணரை வீட்டில் வைத்தால் வீட்டில் உள்ள செல்வம் அனைத்தையும் கிருஷ்ணர் ஊதி விடுவார் என்று நம்பிக்கைதான் காரணம். ஆனால் அது ஒரு மூட நம்பிக்கை. கிருஷ்ணரின் இணைப்பிரியா அம்சம்தான் புல்லாங்குழல். அதுதான் அவரின் அழகும் கூட. எனவே எந்தவித அச்சமுமின்றி புல்லாங்குழல் கொண்ட கிருஷ்ணரை வீட்டில் வைத்து வழிபடலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீ கிருஷ்ணா, உன் திருவடிகளே சரணம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய